ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் குழந்தையின்மை பிரச்சனையாலையும் அதனோட தைராய்டு, பிசிஓஎஸ் போன்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனையாலையும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதோடவே உடம்பு நல்லாயிருக்கும், எந்த ஒரு பீரியட்ஸ் பிரச்சனையும் இருக்காது. ஆனாலுமே குழந்தை தங்காமல் நிறைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்து அமைஞ்சது தான் கல்யாண முருங்கை இலை. இது கிராமப்புறங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதோட பெனிஃபிட்ஸ் எதுவுமே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாண முருங்கை இலையோட கிளைய தான் பந்தக்காலாக நடுவாங்களாம். அது எதுக்குன்னா, அந்த மரம் துளிர் விட்டு நல்லா வளர்ந்த உடனே அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை அந்தமாரி ஏதாவது ஒன்று வருதுன்னா அந்த இலையை பறித்து அந்த பொண்ணு அதை அரைச்சி சாப்பிட்டானாக்கா சரியாயிடுமா. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம மூங்கில் மரத்தை தான் நம்ம பந்தக்காலாக நட ஆரம்பித்து நம்ம அப்படியே வழி அப்படியே மாறியே போச்சு நம்ம வழி மரபு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் இருக்கிற எல்லார் வீட்லேயும் கல்யாண முருங்கையில் வச்சாக்கா ரொம்பவே நல்லது. இதை எப்படி சாப்பிட்லான்னா, தினமும் ஒரு 4 இலையை அரைச்சி அதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு வேளை இலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் கல்யாண முருங்கை இலையோட அந்த பவுட்ரு கிடைக்கும். அதை வாங்கி தினமும் லேசான ஒரு ஹாட் வாட்டர்லேயோ ஒரு நார்மல் வாட்டர்லேயோ ஒரு கிளாஸ் தண்ணியில் அந்த ஒரு ஸ்பூன் கல்யாண முருங்கை இலையோட அந்த பவுடரை கலக்கி குடிச்சிட்டு வரலாம். இப்படி பண்ணால், இந்த மாதிரி பண்ணோன்னாக்கா நிஜமாகவே பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் சரியாகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அது கரெக்டாகவும், நீர்க்கட்டி இருந்தாலும் அது சரியாகும். இது என்னோடய சொந்த அனுபவம். நான் என்ன பண்ணேன்னா, கல்யாண முருங்கை இலை அந்த பவுடரை தினமும் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரில் குடிச்சிட்டு வந்தேன். நான் அந்த ஒரு மாதம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த மாதமே பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.